நம்ம பூமியில மட்டும் ஏன் உயிரினங்கள் வாழுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நம்ம பூமி சூரியன்ல இருந்து 149 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த தூரம் நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணிய நீராவியாவும் மாத்தாம பனிப்பாறைகளாவும் மாத்தாம லிக்விட் ஃபார்ம்லயே இருக்கு. இதுதான் நம்ம பூமியில உயிர்கள் உருவாக முக்கியமான ரீசன். அடுத்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், பல அடுக்குகளா இருக்கக்கூடிய வளிமண்டலம் தான் நம்ம பூமியில உயிர்கள் வாழ தேவையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு அடுத்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் சோலார் ரேடியேஷன்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. ஒருவேளை நம்ம பூமி மெர்க்குரி இடத்துல இருந்தா கண்டிப்பா உயிரினங்கள் உருவாகி இருக்காது. இதுவே நெப்டியூன் இடத்துல இருந்தா நம்ம பூமி ஒரு பனி கிரகமா இருந்திருக்கும். அப்படி எதுவும் இல்லாம நம்ம பூமி கரெக்டான பிளேஸ்ல இருக்கு. இதுதான் கோல்டிலாக் ஜோன் சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரபஞ்சத்துல நம்ம பூமியை போல கிரகங்கள் இருக்குதான்ற தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய சில கிரகங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அங்கெல்லாம் உயிர்கள் வாழுதான்றது பெரிய கேள்விக்குறிதான்.